சேலம் சின்ன திருப்பதி தாம்பராஸ் முதியோர் இல்லத்தில் ஸ்ரீ உவே வடகரை விஜயராகவன் சுவாமி பரதனும் ராமனும் என்ற தலைப்பில் உபன்யாசம் நிகழ்த்தினார். உழுபவனுக்கு நிலம் சொந்தம் போல 25 வருஷமா கொடுத்தனம் இருக்கிறான்னாக்க நான் என்னுடைய வீடு தான், நான் போய் ஒயிட் வாஷ் அடிக்கணும், உள்ள ரூமுக்குள்ள ரிப்பேர் எல்லாம் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெனன்டனுடைய கொடுத்தனக்காரனுடைய இதை கேட்கணும், பர்மிஷனை கேட்கணும். அவன் அனுமதி கொடுக்கலன்னா அதை பண்ண முடியாது. வீடு என் பேர்ல தான் இருக்குது, அது எனக்கு சேஷப்பட்டது, அந்த வீடு என்னுடையது. ஆனால் அதை என்னால் அனுபவிக்க முடியாது. இதுதான் சேஷத்துவம்னு பேர். கைங்கரியம் பண்றான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து ராமனுக்கு எல்லா விதமான தொண்டும் செய்யணும்னு ஊன் உறக்கம் இல்லாமல், தூங்குறது கிடையாது, தூக்கமே இல்லாமல், தூங்கவே மாட்டாங்க, அப்படியே சதா சர்வகாலமும் லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டு செய்யணும். அவனுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு தகப்பனார் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே, காட்டுக்கு போன உடனே அவன் என்ன பண்றான், ராமன் கிளம்புறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணன் ரெடி ஆகிடுறான். லக்ஷ்மணன் வந்து அவன் சடமுடியை தொழிச்சுண்டு மடமடன் கையில ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு புட்டுக்குடி எடுத்துட்டு மரபுடி தொழிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டான். என்னடானா எனக்கு பட்டாபிஷேகம் எடுத்துட்டான். என்ன பட்டாபிஷேகம்னா கைங்கரிய பட்டாபிஷேகம். நான் தான் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் அதிபதி அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து கைங்கரியத்திலேயே பிராதானியமாக இருந்து வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே தொண்டு செய்யணும், அதுதான் என்னுடைய வேலை. உனக்கு தொண்டு செஞ்சா எனக்கு திருப்தி. அதனால அவன் அம்மாவும் அப்படிதான் சொல்லி அனுப்புறா. காட்டுக்கு போகும்போது, டே ராமனுடைய நடையழகை பார்க்காத, ராமன் முதுகை பார்க்காத, நீ வேலை செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்னு அம்மாவும் சொல்லி அனுப்புறான். அப்படி அம்மாவும் சப்போர்ட்டிவா இருக்கா. ஆத்துக்காரி நான் கூட வரேன்னு சொல்லி நீ மட்டும் போறியே, நீ இருந்தான ராஜகுமாரன், ராமனும் தான் ராஜகுமாரன், நீ என்ன ராஜகுமாரன், அப்ப 2 பேருக்கு தானே எல்லாம் உண்டு, அதனால நீயும் சுகபவத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு அவளும் சொல்லலை. அப்படி ஒரு கைங்கரியத்துக்கு உண்டான ஒரு இது பிரமாதமான ஒரு இதுவா லக்ஷ்மணனுடைய இது அப்படியே அமையும். அதனால அந்த கைங்கரியத்தை அவன் ஏறிட்டு கொண்டு செல்கிறான். அந்த கைங்கரியமானது எப்படி அழுத்துனாக்க, காட்டுல இருக்கும்பொழுது எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சான் காரியங்கள்லாம். இப்போ இந்த கொரோனா காலத்துல நிறைய பேரை பிரிச்சு விட்டு கொடுத்து வாழ்க்கையில குடும்பங்கள்ல என்ன கூட அப்படி ஒரு பிரிச்சு விட்டு ஒரு 2020 அதுக்கு முன்னாடில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தலிகை பண்ண தெரியும். ஏன்னா ஆதிகாரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவ பெங்களூர்ல இருப்பா, நான் மெட்ராஸ்ல இருப்பேன். நான் உட்காந்து தனியா ஏகாந்தமா எனக்கு வேணுங்கிறத தலிகை பண்ணி நல்லா சாப்பிடுறேன். எனக்கு வேணுங்கிறத நான் எப்ப என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்க முடியும். நான் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். என்ன வேணுமோ எந்த மெத்தட்ல வேணுமோ எல்லாம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டா என்ன ஆகும்னாக்கா, அட்ட சோறும் இட வேணும், அடிக்கிற சோறும் இட வேணும் இப்படி எழுதி வச்சிருக்காரு ஒரு ஆச்சாரியர் லக்ஷ்மணனுக்காக. என்ன சொல்றாருன்னா, அவ எல்லாம் கல்யாணத்துக்கோ மற்ற ஃபங்க்ஷனுக்கோ போகக்கூடாது, இந்த மாதிரி தனியா இருந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுவான். ஏன்னா என்ன ஆயிடும்னா, அங்க எல்லாம் போனா கான்ட்ராக்ட்ல போடுவான். வந்து நம்மளை வாங்குவோம்னு சொல்லி விருந்து போடுற மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் போட மாட்டான். நமக்கு வேணுமான்னு கேட்கவே மாட்டான், போருமானு கேட்க மாட்டான். டொப்பு டப்புன்னு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பான். அங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திருப்தி இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ஆற்றுக்கு வந்துட்டு என்னவோ ஒப்புக்கு மொழி வைக்கணும், சாப்பிட்டு வந்துட்டோம், அதனால நம்ம ஆற்றுக்கு வந்து திருப்பி சாப்பிடுவோம், நம்ம கையால சாப்பிட்டாதான் திருப்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுபோல ராவண வதம் முடிஞ்சு ராமன் நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மணன் என்ன பண்றானா, ஒரு கையால கொடையை பிடிச்சிக்கிறானா ராமனுக்கு, ஒரு கையால சாமரம் வீசுறானா. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் சாமரம் வீசத்துக்கு வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாமே, என்ன அந்த ஆள்லாம் கிடையாது, நான் தானே எல்லாத்தையும் செய்வேன். அந்த தனியா இருந்து காட்டுல 14 வருஷம் அந்த கைங்கரியம் பண்ணினதுனால எல்லா வேலையும் தான் தெரியும். எனக்கு தான் தெரியும் ராமனுக்கு என்ன தெரியும்னு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த மாதிரி இந்த தனியா சாப்பிட்டு பழக்கப்பட்டவனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்னு சொல்றாரு. அதை வச்சுட்டு அட்ட சோறும் இடு வேணும், அடிக்கிற சோறும் இடு வேணும், சமைச்ச சோறும் போராது, இன்னும் சமைச்சுட்டு இருக்கிற சோறையும் கொடு அப்படின்றாரு. போல ஒப்புன்னு உண்ண மாட்டாது. அதாவது ஒப்புக்கு சாப்பிட்டோம், வயத்துக்கு நல்லா சாப்பிடணும், திருப்தியா வாழணும். அந்த மாதிரி இந்த கைங்கரியத்தை திருப்தியா பண்ணணும், நம்மளே தான் பண்ணணும் அப்படின்னு லட்சுமணனுடைய வாணியம். அதனால இந்த சேஷத்துவம்ன்றது ஒரு தங்க கட்டி போல, ஒரு சொந்த வீட்டுக்காரன் போல, அந்த வீடு நமக்கு உடைமை அப்படி சொத்து போல இருக்கிறது. அதனால அந்த கைங்கரியமே பண்ணணும். எப்பொழுதும் பகவானுக்கு நான் செய்வேன், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ராமன் வந்து சில சமயம் ராமன் இடத்துல இவன் நான் சொல்றது நீ செய்கின்ற அளவுக்கும் ஒத்துடுவான். என்னை அழிச்சுன்னு போ, கைங்கரியத்துக்கு இல்லைன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டினான். ராமன் சொன்னதை கேட்கணும். ராமன் தான் பெரியவன், பெருமாள். பெருமாள் சொல்றார், டே லட்சுமணா, நீ காட்டுக்கு வர வேண்டாம்,
நீங்க உட்காருனா இல்லை இல்லை நான் வராமல் இருக்க முடியாது, நானும் மண்ணி வந்தே தீர்வோம். நீ மண்ணிட்ட கூட பேசும்பொழுது என்ன பண்ண, சீதைகிட்ட சொல்லிட்டு இருந்த, நீ காட்டுக்கு வராதேன்னு சீதைகிட்ட சொன்ன. சொல்லும்பொழுது என்ன சொன்ன, பரதன் ராஜ்யத்தை ஆளுவான், சத்ருகுண உன் புள்ள மாதிரி நினச்சி பண்ண. எங்கேயாவது என்னை பற்றி சொன்னியா? உனக்கே சொல்ல வரல இல்லை, உனக்கே என்னை பற்றி சொல்ல வரல இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நான் உன் கூடவே வருவேன்னு உனக்கே தெரியுது. அதனால நீ அதை சொல்லலை. அதனால பாயிண்ட்டை பிடிக்கிறான் லக்ஷ்மணன். அப்படி பாயிண்ட்டை பிடிச்சி அவன் முன்னாடியே சரின்னு வந்துட்டான் கைங்கரியம். இப்படி கைங்கரியம் பண்ண வரும்பொழுது அந்த சித்திரக்கூடத்துலையும் பர்ணசாலை அமைடான்னு சொன்னாங்க. ஒரு பர்ணசாலை நான் வாழறதுக்கு உண்டான ஒரு குடில் அமைச்சு விடணும். அதுக்கு என்ன சொன்னான் ராமன், எப்பா சீதைக்கும் எனக்கும் உனக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நன்னா கட்டிட்டு விடுனாங்க. உடனே அழ ஆரம்பிச்சேன். இதுல என்ன தப்பு? உடனே உனக்கும் பிடிச்ச மாதிரி கட்டிக்கணும்னு அது எப்படி என் தலைமையில நீ போடுங்க? ஏன்டா நீ தான்டா கைகறி பண்ண வந்தேன்னு சொன்ன, சர்வீஸ் பண்ற வரையும் சொன்னவன் நீ தான் அடம் பிடிச்சி வந்த, இப்ப எப்படி அழறேன்னா? இல்ல நீயே பார்த்து உனக்கு சௌரியமா இருக்கிற இடத்துல கட்டிக்கொண்டிய, எனக்கு சௌரியம் நான் பார்க்கக்கூடாது, உனக்கு சௌரியம் எதுவோ அதுதான் பார்க்கணும். உன்னுடைய சௌரியத்தை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன். குருனாக்க குருவுக்கு எது சௌகரியமோ அதை சிஷ்யன் செய்யணும், சிஷ்யனுக்கு எது சௌகரியமோ அதெல்லாம் குரு செய்யக்கூடாது. அதனால அந்த பாலிசியில அவன் என்ன பண்ணான், லக்ஷ்மணன் வந்து அழுதான். சரி அதுக்கப்புறம் இல்லடா அந்த வார்த்தையை சொல்லலை, பார்த்து கட்டுன்னு அப்படியே கட்டினான். இப்படி லக்ஷ்மணனுடையதானது சேஷத்துவம் இப்படி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரதன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ் எல்லாம் எப்படின்னாக்கா நமக்கு ஒரு புடுங்கலான ஒரு பாஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அது நோயின்னு எல்லாத்தையும் வேலை ஆச்சான்னு கேட்டுட்டே இருக்கிற ஒரு பாஸா இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அப்ப தினம் என்ன பண்ணுவான், டேய் இதை பண்ணியா அதை பண்ணியா இதை பண்ணியா, இந்த ரிப்போர்ட் ரெடி ஆச்சா அது ஆச்சா இது ஆச்சான்னு கேட்டுட்டே இருப்பான். அவர் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு அசந்தர்ப்பம், அவர் ஆத்துக்கு வெளியில ஒரு மாசத்துக்கு லீவ்ல போகணும். டேய் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்பா. அவர் உடனே 4 நாள் நான் லீவ்ல போறேன்னு முட்டா ஒழிய மனசுக்குள்ள நினைச்சுப்பான், முட்டா ஒழிய நான் மறுநாள் அந்த 30 நாள் இந்த வேலையை முடிச்சுடலான்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பார். அவன் என்ன பண்ணுவான், அந்த 30 நாள் முதல் 10 நாள் வேலையை செய்ய மாட்டான். இவ்வளவு நாளா காட்டால எழுந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையை செஞ்சிருக்கிறோம், இந்த ஆள் வரும்போது வேலை செய்யற மாதிரி சில பேர் அப்படி பாவலா பண்ணுவான். முதலாளி வர ஆரம்பிச்சு அப்பதான் பெருக்கிற மாதிரி அந்த இதை பண்ற மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி பண்ணுவான். அவன் அந்த பக்கம் 100 உடனே தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அது எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த வேலையில ஆள் இருக்கும் பொழுது செய்யறதுன்றது ஒரு விதம், ஆள் இல்லாம செய்யறதுன்றது ஒரு விதம் வச்சிருக்கான். இப்ப ராமன் பக்கத்திலேயே இருக்கிறான், அவன் லட்சுமணன் கைகரியம் பண்ணான். ராமன் பக்கத்திலேயே இல்லை, ஆனா அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய தன்மையோட பரதன் தான். பக்கத்துல பகவானையோ குருவையோ வச்சுட்டு செய்யக்கூடியவான காட்டிலும் அந்த குருவனுடைய இதுக்கு விசுவாசத்துக்கு உட்பட்டு குருவனுடைய கட்டளையை ஏற்று அந்த பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து காட்டினவன் பரதன். தனக்கு இல்லாமல் வாழ்ந்தான். இது எப்படின்னு கேட்டா இது பேர் பாரதந்தரியம்னு சொல்றான். வைஷ்ணவத்துல வந்து என்ன சொல்றான்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டும் இருந்தாலும் மகாரம், அகார உக்கார மகாரம் ஓம்ல மகாரன்றது ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்றார். அந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் அந்த மகாரத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆண் எழுக்கக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் சொல்லக்கூடிய அகாரார்த்தோ விஷ்ணு என்று சொல்லும்படியான ஆகுள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்குள்ள சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்குன்னா, பெருமாளுக்கு குணங்கள் இல்லாமல் இல்லைன்னு ராமானுஜர் அதை கண்டுபிடிச்சு சொல்றார். பகவானுக்கு குணங்கள் உண்டு, அவனும் நம்மளை போல அழக்கூடியவன் தான். व्यसनेषु மனுஷியானாம் விசம்பவதி துக்கியதகான்னார் வால்மீகி. பரமபுரத்தில் உட்காந்துருந்தா கூட பெருமாள் நம்மளை நினைச்சு இறங்குவான். ஐயோ இந்த குழந்தைகள்லாம் வரமாட்டேங்கிறது, இதுங்கெல்லாம் வந்து பிளாட் மேல பிளாட்ல தான் இருக்கிறேன்றதை தவிர இண்டிபெண்ட் பங்களா கட்டிக்க வாங்கணும் வரமாட்டேங்கிறது மேல அப்படின்னு அவன் சொல்றான் பெருமாள். அப்படி நமக்கு சகல வசதிகளும் பண்ணித்தரேன்னு அவன் சொன்னாலும் இன்னைக்கு நம்புறவா இல்லை உலகத்துல. நானே எதிரில் வந்து நான் தான் பகவான் வந்திருக்கேன்னு பெருமாளே சொன்னா கூட நம்ப மாட்டான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு குணங்கள் நமக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தம். இதுல அவித்யா கர்ம வாசனா ருச்சி. அவித்யை அஜ்ஞானம் நிறைய இருக்கு, அதனால என்ன பண்ணுவோம், நிறைய கர்மாவை செய்யறோம். அந்த கர்மாவை திருப்பி திருப்பி செய்யணுன்ற ஒரு ருசி வருது. அந்த ருசியினால அந்த வாசனை போக மாட்டேங்குது. போன ஜென்மால என்ன பண்ணுவோம், அதையே திரும்பியும் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். சில பேர் குரங்கு மாதிரி தாவரான்றது போன ஜென்ம வாசனைன்றாங்க. அது போல நமக்கு அதெல்லாம் வந்துடுறது.
அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பகவானை அடையணும், அந்த ஞானம் வரணும். அதனாலதான் என்ன பண்ணிட்டா, இந்த மகாரம்ன்றத சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு இந்த ஆத்மா அவனுடைய சொத்து. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, நீ தனி கிடையாது, நீ அவனை விட்டுட்டு கிடையாது லோகத்துல, நீ அவனோட தான் இருக்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கைக்கடிகாரம் கட்டிக்கிறோம். இந்த கைக்கடிகாரம் எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்றோம், இது ஒண்ணு. இந்த ஒண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு 60-70 பார்ட்ஸ் இருக்கும். தனித்தனியா கட்டினா தனித்தனி பார்ட்ஸ். அது ஒரு கார் இருக்கு, அது ஒரு கார்னு சொல்றோம். ஆனா அந்த காருக்குள்ள ஒரு 150 நட்டு போட்டு இருக்கும், தனித்தனியா கண்ணாடி இருக்கும், 4 கதவுகள் இருக்கும், டயர் 4 தனி, ரிம் தனி, எல்லாம் தனித்தனி. அது தனித்தனியா இருக்கா ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணிட்டா அது ஒரு கார் ஆகிடும். அது போல நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்கு தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருமே எம்பெருமானுக்குள்ள இருக்கிறோம் ஒரே ஐட்டமா. இதுதான் சரீர சரீரி பாவம்ன்ற வைஷ்ணவத்துல. பார்க்கறதுக்கு தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுருக்கிறவன் தான் நாராயணன். அப்பேற்பட்ட நாராயணனாக அவன் இருக்கிறதுனால, அந்த பரபிரம்மமாக இருக்கிறதுனால அவனுக்குள்ளதான் நம்ம இருப்போன்ற உணர்வு வரணும். ஆனால் நம்மளும் ஒண்ணாக முடியாது. இப்ப இந்த வாட்சு ஒண்ணுதான், வாட்சுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்க்ரூவும் வாட்சு ஒண்ணுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. டிஸ்பிளேல வரக்கூடியது வேற, உள்ள இருக்கிறது வேற, ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் ராமானுஜருடைய சித்தாந்தம். ராமானுஜர் வந்து எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஒண்ணுதான் எல்லாத்துலயும் இருக்குன்ட்டார். அது ஒண்ணு எல்லாத்துலயும் இருக்குன்னு சொன்னதுனால இந்த ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவ ஞானம் முதல்ல போகணும்னார். அப்பதான் பெருமாளை புரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும்னா, ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உனக்கு ஒரு சேஷத்துவம் வேணும், ஞானம் வேணும். எம்பெருமானுக்கு நாம் அடிமை. யார் யாருக்கோ கண்டவன் காலில் விழுந்து கண்டவன் காலில் காரியம் மூணுக்காக போய் கேட்கறோம், அவன் செய்யலைன்னா என்ன பண்றது, உடனே அடுத்தவன் காலில் விழணும். இப்படி ஒவ்வொருத்தரும் காலியா விழுறது, ஈஸ்வரன் காலில் விழுந்தா எல்லாமே நடக்கும், சுலபமா முடியக்கூடியது. அதனால இதை பண்ணும்போது சேஷத்துவத்தோடு இருந்தோ. இந்த சேஷத்துவத்தினுடைய ஒரு அட்வான்ஸ்டு லெவல் தான் பாரதந்தரியம்னு அடுத்த லெவல். இது ரெண்டுமே லக்ஷ்மணனுக்கும் உண்டு, பரதனுக்கும் உண்டு. ஆனால் எது அதிகமா தொக்கி நிற்கிறதுனாக்கா லக்ஷ்மணனுக்கு சேஷத்துவம், பரதனுக்கு பாரதந்தரியம் தான். இந்த பாரதந்தரியம்னா என்னன்னாக்கா, எப்படி தங்க கட்டியாக இருக்கிறவன் லக்ஷ்மணன் அந்த தங்க கட்டியை உருக்கி நீட்டி வளைச்சு ஒரு தங்க மோதிரமாகவோ ஒரு செயினாகவோ ஒரு தோடாகவோ வச்சிருந்தால் அதுதான் பாரதந்தரியம். அது எப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு எனக்கு புஷ்பராகத்தோடு தான் போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு வைரத்தோடு போட்டுக்கிறேன்னு போட்டுக்கலாம், நாளைக்கு ஆடி வெள்ளின்னு. ஆனால் இந்த தோடு வந்து என்ன நீ போட்டுக்கோ இன்னைக்கு வியாழக்கிழமை பேசாது. நமக்கு என்னைக்கு வருமோ அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி டு சர்வ் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வச்சுருக்கோம் ரெடியா. கேட்கறச்சே டக்குன்னு கொடுக்கணும். ஹோட்டலில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன்னு ஒரு நோட்டீஸ் கூட போட்டுறான். ஹோட்டல் திறந்த உடனே யாருக்கு இட்லி வருமோ இட்லி கொடுக்குறேன், தோசை ஒன்றா தோசை கொடுக்குறேன்றான். இல்லை, அப்போ அந்த மாதிரி ரெடி டு சர்வ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் போல இருக்கிறது தான் பாரதந்தரியம். இப்போ அந்த வீடு சொன்னேனே, வீடு சேஷத்துவம்னு பட்டாய் எல்லாம் இருந்தாலும் குர்த்தனக்காரன் உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதே இதை குர்த்தனக்காரன் இல்லாமல் நம்ம வச்சிருந்தோமானால் நாமளே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அது எந்த ரூம்ல வேணாலும் படுத்துக்கலாம், எந்த ரூம்ல எப்படி வேணாலும் பால்கனியில் உட்காந்துக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். தானே அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அந்த வீடு. அதுபோல எம்பெருமானுக்கு எப்போ வேணுமோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ரெடி டு சர்வ்ன்ற நிலையில இருக்கணும். ஆனா நான் வீடு எடுத்து செய்யறேன்னு சொல்லக்கூடாது. நீ சொல்றதை நான் செய்யறேன். இப்போ மொபைல் இருக்கு, மொபைல் போனா நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். இந்த மொபைல் போன மறந்து போய் நான் இதை வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு அது கேட்காது. நமக்கு வேணும்னா நம்ம தான் இருக்கணும். அது போல இருக்கிறது தான் பாரதந்தரியம்னு பேர். இந்த குணத்துல வாழ்ந்தவன் தான் பரதன். அவனுக்கு ராமன் இடத்துல அளவு கடந்து பக்தி. சின்ன வயசுலயே ராமனோட எப்ப எல்லாம் அரண்மனையில நேரம் கிடைக்குதோ அப்ப ராமனோட அவனும் விளையாடி இருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிடுவா, அவன் மாமா வந்து அப்பப்போ கூப்பிடுவான்றதுனால இவன் இப்படி போயிடுவான். பரதன் வந்து ராம பக்தியில நிறைய லக்ஷ்மணன் காட்டும் மேலானது. ஏன்னா லக்ஷ்மணன் பக்கத்திலேயே இருந்து பண்றதுன்றது வேற, பக்கத்துல குரு இல்லைன்னா கூட அந்த குருவின் இடத்துல ஒரு பயபக்தியோட ஒருத்தன் செய்யறான் பாருங்க, அதுதான் வசதி. எப்பவும் எல்லாரையும் மயக்க முடியுமா? எப்பவும் எல்லாரையும் மயக்க முடியுமா? இருக்காரு இந்த இது இந்த முதியோர்ல நடக்கிறது இன்சார்ஜா அவ இருந்து பண்றானாக்கா 24 மணி நேரம் அவளால் இருக்க முடியாது. ஆனா அவ சொல்றது அந்த வேலைக்காராலோ மற்றவாளோ எல்லாரும் கைங்கரியவரா எல்லாரும் செய்யணும். அவ இல்லைனாலும் இருந்தாலும் செய்யணும்.
அந்த மாதிரி வாழ்றது தான் பாரதந்திரம். அவ சொல்லிட்டு போனதை நம்ம கரெக்டா செய்யணும். எஜமானம் வரும்பொழுது ஒரு மாதிரி பண்றது, எஜமானம் இல்லைன்னா வேற மாதிரி பண்றதுன்றது இல்லாமல் வாழக்கூடிய ஒரே மாதிரி மனசு மாறாமல் இருந்தவன் பரதன். இப்படி இருந்ததுனாலதான் பரதனையும் ராமனையும் நம்ம சம்பாஷணையில என்ன பண்ணிட்டான்றத சுவாமி கேட்கிறார். இப்ப இதை பத்தி இந்த 4 பேர்ல பரதனுக்கு அடுத்ததா இருக்கிறவன் சத்ருக்னன். சத்ருக்னனுக்கு என்ன பேருனாக்கா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னகான்னா. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னகான்னா, அதாவது சத்ருவாக நமக்கு இருக்கிறதே இந்த 5 குணங்கள் தான். நம்ம இங்க உட்காந்து பேசிட்டே இருப்போம், திடீர்னு கண்ணு வேற பக்கம் போகும், இல்ல வாய் வேற ஒரு பக்கம் பேசுறதுக்கு போயிடும், செவியில வேற ஒரு மியூசிக் போயிடும். இப்படி நமக்கு எல்லாமே போடுது. அந்த இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொண்டு பரதனுக்கு தொண்டு செய்யணும்னு வாழ்ந்தவன் சத்ருக்னன். ராம பக்தியில ராமனுக்கு தொண்டு செய்யணும்னு வாழ்ந்தவன் லக்ஷ்மணன். அந்த பக்தனுக்கு ராம பக்தனுக்கு தொண்டு செய்யணும்னு வாழ்ந்தவன் சத்ருக்னன். அதனாலதான் அவனுக்கு இன்னும் ஏத்தம். பகவானுக்கு தொண்டு செய்யறதுன்றது பகவத் சேஷத்துவம் அவனுடையது. லக்ஷ்மணன் செஞ்சது பகவான் ஆகிற ராமனுக்கு அடிமை தொழில் செய்யறான், அதுக்கு பேர் பகவத் சேஷத்துவம்னு பேர். இவன் பாகவதன், பரம ராம பக்தன் பரதன். அவனுக்கு தொண்டு செய்யறவன் பாகவத சேஷத்துவம், அடியாருக்கு அடிமை. அப்படி அடியாருக்கு அடிமையாக அவன் இருக்கிறதுனாலதான் அயோத்தியா காண்ட முதல் ஸ்லோகத்துல என்ன பண்றான், கச்சதாம் நம்ம மாதுளம்னு ஆரம்பிக்கிறார் வால்மீகி. அப்ப என்ன சொல்றான், கேகய தேசத்துல பரதனை அவன் மாமா கூப்பிட்டுருக்கான், நீ வாடான்னு. அவன் கிளம்புறான். அவன் கிளம்பும்போது பின்னாடியே அவன் கிளம்பிட்டான் சத்ருக்னன். அவனவான ஒரு கூப்பிடலையே, அவரோட மாமா இல்லையே. ஆனாலும் எனக்கு உத்தேசியமானது வந்தான். ஞான் பரதனுக்கு தொண்டு செய்யணும், அதனால அவன் பின்னாடியே போறேன்னு அவனும் அவனுடைய இருந்துட்டான். இந்த மாதிரி நேரத்துல தான் ராமாயணத்துல தசரதன் என்ன பண்ணிட்டாருன்னா, பரதன் இல்லாத நேரமா அந்த கிழவரும் சில வார்த்தைகளை சொல்ற. ராமன் இடத்துல ராமா, உனக்கு நாளைக்கு பங்குனி புஷ்யத்துல உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நான் பண்ணி விடுறேன், நாளைக்கு நாள் நன்னா இருக்கு. அவன் வாய மூடி இருக்கான். ராமன் இடத்துலயும் ஒரு இது இருக்கு, பெரிய வாழை எழுத்து பேச மாட்டான். அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கம்முன்னு கேட்கிறான், அதுக்கு பதிலே சொல்லலை. ஆனால் இந்த இடத்தெல்லாம் நோட் பண்ணிடலாம். அப்புறம் பரதனோட பேசும்போது வரக்கூடியது வேற ஒண்ணு இருக்கு முக்கியமானது. இவன் என்ன சொல்றான், தசரதன், ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், நீ அதனால அவசியம் நாளைக்கு பட்டாபிஷேகம் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஏற்றுக்கோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருன்னா, தசரதன் அரண்மனையில தர்பாரில் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கறான். கழவா நீ ஒழிச்சு போ அப்படின்னு விட்டாவா எல்லாரும். ராமோ ராமைதி பிரஜானம் அபவன் கதா. அதாவது கிழவனுக்கு இன்னும் என்ன வேலை, ராமன் ஏன்டா நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன் தசரதன். தசரதனை இந்த கழவாணி போயிடு, உன் பிள்ளைய ராஜ்யத்தை ஆளட்டும்ன்றான். உடனே அப்ப தசரதன் கேட்கிற, ஏன்டா அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய நாட்டில் ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நீ பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். என்னடாண்ணா, ஒரு நல்ல தர்மபுத்திரனா ராமனுக்கு பெற்று வச்சிருக்கிறிய, அதை விட வேற என்ன தப்பு வேணும் உனக்கு, அதெல்லாம் நீ கிளம்பு. அதனால அந்த சந்தோஷத்துல ராமனை பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எவனும் கூப்பிட்டு பேசினான். பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்றான் தசரதன். என்ன சொல்றான், பக்கத்துல பரதன் இருக்கணும்னு நினைக்காத, பரதனுடைய ஆப்சன்ட்லயே தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதனோட ஆசை. பரதன் இல்லையேன்னு வருத்தப்படாதா, அவன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துங்களா, நீ முதல்ல ராஜ்ய பட்டாபிஷேகம் எடுத்து விட்டுரு அப்படின்னு தான் சொல்றாரு தசரதன். இவன் அதுக்கும் வாய முடிந்து சரி பண்ணான், ஒன்றும் பதில் பேசல. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அதுக்குள்ள கைகறிக்கு கூணி சொல்லி எல்லாம் கலைச்சு இதெல்லாம் ஆன உடனே இவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்றதுக்காக திருப்பி வர சொல்றான். திருப்பி வரான் ராமன். வந்த உடனே ராமனை பார்க்கறதுக்கு அப்பாவை பார்க்கணும்னு தான் கைகையினுடைய அரண்மனையில தான் அவர் இருக்கார். உடனே அங்க போறான். கைகை என்ன பண்றா, அப்பா உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லிட்டார், பரதன ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம். அப்பா சொன்னாலும் இல்லம்மா, நீயே சொன்னா கூட நான் போவேன், நீயும் அப்பாவுக்கு சமம் தானே அப்படின்னு அம்மான்னு சொல்லி அவளை சொல்றான். அப்படி உடனே இவர்கிட்ட சொல்லி, அதனால என்ன அப்பா சொல்றதுன்னு இல்லை, நீ சொன்னாலும் போவேன், அம்மான்னு இருக்கிறவ நீ சொல்லும் பொழுது உனக்கும் அந்த உரிமை உண்டு, அதனால நான் போறேன்றான். அதாவது ஒரு பதவி ஆசையோ ஒரு இதுவோ பற்றோ இல்லாமல் ஒரு மனுஷன் அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவ ஏதோ ஒரு காரணத்தினால இதை சொல்றா. அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு தர்ம சங்கடம் இருக்கும், இல்லைன்னா ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னவர் ஒரு நாளைக்குள்ள பொழுது முடியறதுக்குள்ள மாற்றி விட்டாருன்னு சொன்னால் அப்போ அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால
இதை நான் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகி காட்டுக்கும் போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் தசரதன் குழம்பியே செத்தும் போயிட்டான். செத்தும் போகும்பொழுது அவனுக்கு மோட்சம் போகலை. தசரதன் வந்து சொர்க்கலோகம் வரைக்கும் தான் போயிருக்கான், இந்திரலோகம் வரைக்கும்ன்றார் போய் போயிருக்கான். சொர்க்கன்றது வேற, மோட்சம்ன்றது வேற, பரமபதம் வேற. ஏன்னா சாமானிய தர்மத்தை இவன் ரொம்ப பிடிச்சுட்டான். தசரதன் என்ன பண்ணான்னாக்கா, ஒரு தப்பு என்னன்னாக்கா, ராமன் தான் பரமாத்மான்னு விஸ்வாமித்திரன் கூட சொல்லி தான் இவருக்கு நிரூபணம் பண்ணியிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு ராமனே வந்திருக்கான் அவதாரமா அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைய நான் கொடுத்த சத்தியம் தான் பெருசு, கொண்டாடி கொடுத்த சத்தியம் பெருசுன்னு சொல்லிட்டு நீ காட்டுக்கு போறான்ட்டான். இந்த ததி பாண்டவன் கிருஷ்ணாவதாரத்துல இருந்தான், ஒரு தயிர் விற்கிறவன். அவனை யசோதை வந்து கண்ணனை அடிக்கிறதுக்காக தேடி வரும்போது அவன் தெருவில் ஓடி போய் அந்த தயிர் விற்கிறவனை பார்த்துட்டே, உன் பானைக்குள்ள என்ன ஒழிச்சு வச்சுக்கூடா, எங்க அம்மா என்ன தேடி வர அடிக்கிறதுக்குன்னா. உடனே அதுக்கு நான் உட்காரன்னு சொல்லிட்டு பெரிய தயிர் தாழி அதுக்குள்ள உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சு தூக்கி தோல் மேலே வச்சுட்டான், தலை மேலே வச்சுட்டு வச்சு பானையை. அவனுக்கு தயிருக்காக தான் அவன் போய் அடி வாங்கினான். இப்போ தயிர் பூரா கிடைக்கிறது, நான் தயிரை பூரா சாப்பிட்டான். உடம்புலையும் தயிரை குடிச்சுட்டு உட்காந்துருக்கான் உள்ள. அவன் அம்மா வந்து இவனை பார்த்து கேட்கறான், டேய் கதி பாண்டவா, என் பிள்ளைய பார்த்து ஆடாங்க, கண்ணனை பார்த்து ஆடலாம். கண்ணனாவது சொன்னானாவது, இந்த பக்கமே வள்ளி அவன் அப்படின்னு விட்டான். அவன் சொன்னதுனால அவன் போயிட்டான் அந்த பக்கம். போனதுக்கு டே கண்ணா, உங்க அம்மா போயாச்சு, இறங்கிடாங்க கூட பானை இறக்கு, அப்பதான் இறங்க முடியும்னா. பானை இறங்கினா தயிரையே காணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். உடனே சரி ரொம்ப தேங்க்ஸு, நீ எங்கள் அம்மாட்டேருந்து என்னை காப்பாற்றிட்ட, உனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு எல்லாரும் மோசம்னு சொல்கிறாள், மோசம்னு சொல்கிறாள், அவனுக்கு மோட்சம்னு கூட சொல்ல வரல, ஏதோ மோட்சம்னு சொல்கிறாள் அப்படின்னா. சரி அந்த மோட்சம் உனக்கு கொடுத்து வரேன்டான். அவன் கொடுத்து வரேன்னு உடனே அவனும் சரின்ட்டான், போகிறான். உடனே திருப்பி கூப்பிட்டான் அவன், டே கண்ணா இங்கே வா, ஒரு நிமிஷம், இன்னைக்கு மட்டும் நான் அந்த பயிர் பானை எடுத்துன்னு வரலைன்னா நீ எனக்கு மோட்சம் கொடுத்துருக்க முடியுமா? அதனால எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதனால இந்த தயிர் பானையினால தான் எனக்கு மோட்சம் கிடைச்சது. ஸோ எனக்கு துணையா இருக்கிறது இந்த தயிர் பானை, இதுக்கும் மோட்சம் கொடுக்கணும். உடனே அதுக்கும் கொடுத்துட்டேன்னா இந்த தயிர் பானையும் பரமபதத்துல இருக்கு, நம்ம போனா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த தயிர் பானைக்கு மோட்சம் கொடுத்துருக்கான். இதை பிள்ளை பெருமாள் ஐயங்கார், நான் எந்த வம்சத்துல பிறந்தேனோ அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சாதிக்கிறார். அவர் நம்பெருமாள் இடத்துல பேச முடிவார், பெரிய பெருமாள் இடத்துல. அவர்கிட்ட ஒரு நாள் போய் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே பிள்ளை பெருமாள் ஐயங்கார், அடியே என்ன ஒன்று சுவாமின்னார் பெருமாள், எனக்கு மோட்சம் ஒன்றுனார். நீ கர்மயோகம் பண்ணிருக்கியாண்டார். நான் பண்ணலை, தெரியாது. ஞான யோகம் தெரியாது, பக்தி தெரியாது, பிரபக்தியாவது அதுவும் தெரியாது. இல்லை ஒண்ணுமே இல்லைன்ற எப்படி ஒன்று மோட்சம் முடியும்னா, அப்ப அந்த பானை ஏதாவது கர்மயோகம் பண்ணிட்டா, ஞான யோகம் பண்ணிட்டா, பக்தி யோகம் பண்ணிட்டா, அது பூர்த்தியா இல்லையா? அப்ப அந்த கொடுக்கக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு இல்லை, அப்ப நீ கொடுக்கலாம் எனக்கும் அப்படின்னு உடனே பெருமாள் அதே மாதிரி வாயை திறக்கலையாம். அந்த மாதிரி இந்த தசரதன் என்ன பண்ணிட்டான், பொய் சொல்லாம், அதாவது கைகை கேட்டார் 2 வரம், அதை நான் அப்புறம் தரேன் உனக்கு. இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தெரியல அந்த கிழவனுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த சத்தியம்தான் பெருசுன்னு ராமனை அனுப்பிச்சுட்டான். பெருமாளை தள்ளி அனுப்பிச்சதுனால இவன் பெருமாளை பொய் சொல்லி உள்ள வச்சுக்கிறான் தயிர் பானையில. அதனால இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, அவனுக்கு சொல்லப்படும். இதுக்கப்புறம் ராமன் வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராம லட்சுமணன் சீதையெல்லாம் போயாச்சு. இப்போ கைகை என்ன பண்ணா, உடனே அவ போனது தெரிஞ்ச உடனே சரி எல்லாம் கிளம்பெடுத்து நிம்மதின்னு சொல்லி உடனே நேர பரதனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க, வசிஷ்டர் எல்லாம் சொல்லி. அதுக்குள்ள இவரும் பரவ வச்சுட்டாரா, இவரும் போயிட்டாரு, இவர் தசரதனும் போயிட்டாரு. தீமக்கிரியை காரியம் பண்ணணும். செத்து போற நேரத்தில் பிள்ளைகள்லாம் வயசானவாளுக்கு செத்து போறச்சே பிள்ளைகளாவது பக்கத்துல இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அது கூட இல்லை. இங்க தசரதனுக்கு 4 பிள்ளைகளுமே பக்கத்துல இல்லை, எல்லாம் அந்த பக்கம் 2 போயிட்டு இந்த பக்கம் 2 போயிட்டு, இவர் மட்டும்தான். அதனால என்ன பண்ணிட்டா, அந்த நாட்டிலேயே இந்த எம்பாம் பண்ற மாதிரி எகிப்துல எல்லாரும் அந்த இது பண்றா போல, பிரமிட்ல வச்சு உள்ள வச்சிருக்காங்கிற போல எண்ணெய் கொப்பரையில உள்ளுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டா பாடிய. ஏன்னா இங்கிருந்து ஆள் போய் கேகையில போறதுக்கு 5 நாளைக்கு மேல ஆகும், என்ன வேகமா போனாலும். பரதனே திரும்பி வர்றதுக்கு 8 நாள் ஆயிடுது. அண்ணா பார்க்கணும் எப்படி இந்த ஃபாரின் எல்லாம் குழந்தைகள் அப்ராட்ல இருந்தா இங்க யாராவது போயிட்டானா என்ன பண்றது, ஃபிளைட் டிக்கெட் கிடைச்சி எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் இந்த ஐஸ் போட்டியில் போட்டு அது வரைக்கும் திருட்டு வச்சிருப்பாங்க. பக்கத்திலே புள்ள இருக்குன்னா உடனே தூக்கி வேலையில விட்டுருப்பா போல, உடனே விட்டுருவா. பக்கத்துல புள்ள இருந்தானாக்கா அதை கட்டிலாம் தூர போட முடியாது, மெத்தையெல்லாம் தூர போட முடியாது, ஏசி போட்டு அதுக்கு வெயில் பாவம் 40 டிகிரி அடிக்கிறது, அதுக்காக ஏசி போட்டு தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. உடனே பாடி எடுத்து பேர் இறங்கி பார்த்துருக்கப்பா தலையை வைங்க போதும், அதெல்லாம் தூர போடக்கூடாது, நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினதான் இருக்கும் வீடுல இருந்து எல்லாமே. இது உலக இயற்கை இது. அதனால என்ன எடுத்து 13 நாள் ஆயிடுது, 13-14 நாளைக்கு மேல
தசரதனுக்குள்ளதான் இருக்கார் அந்த எண்ணெய் குடத்துக்குள்ள. அங்கிருந்து பரதனுக்கு தகவல் சொல்லி அனுப்புறவா வீரர்கள்லாம் போய் அந்த கேகய தேச ராஜாக்காக அந்த பரிசு பொருட்களை கொடுக்கணும், ஒரு முறை ஸ்டேட்டஸ். அதனால கிஃப்ட் மாதிரி அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை அவசியமா அர்ஜென்ட்டா உடனே வர சொல்லியிருக்காங்க, அவசரமான செய்தியா வந்திருக்கேன், உடனே நீங்க கிளம்பி நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரதன் வந்து அவசரமா அப்படின்னாக்கா அண்ணா எப்படி இருக்கான், அப்பா எப்படி இருக்கா, பெரியம்மாலாம் எப்படி இருக்கா, ராமன் எப்படி இருக்கான், இது எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் நல்லா இருக்கா, நீ வந்து அப்படின்ட்டாவா, ஏன்னா சொல்ல முடியாது அங்கே உட்காந்து. அதனால அவனுக்கு கிளம்பினா 7 நாள் கழிச்சு 8வது நாள் தான் அயோத்திக்குள்ள வரான். அயோத்திக்குள்ள வந்தா எல்லாம் ஒரே துக்கமயமா இருக்கு. அயோத்தியில புஷ்பங்கள்லாம் வாடி கிடக்கு, ரோடெல்லாம் ஒரு இதுவா இருக்கு, சூன்யம் முடிச்ச மாதிரி இருக்குது. இவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டே உள்ள வரான். பரதனுடைய குணம் இது. என்ன இப்படி இருக்கு, நம்ம ஊர் இந்த மாதிரி இருக்காது, ராமன் ஆளக்கூடிய ராஜ்யம் இது, ராமராஜ்யத்துல இப்படி ஒரு இதுவா அப்படின்னு நினைச்சுட்டே எல்லா இடமும் பார்க்கறான். ஒண்ணு இதுவா இருக்க, யாரும் பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்லை, யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு நேர கைகையினுடைய அரண்மனைக்கே போறான். முதல்ல போய் அப்பாவை தேடுறான், அப்பாவை காணும். அப்பாவை தேடின உடனே அப்பா இங்க இல்லையே, ஒரே இதுவா இருக்கேன். அம்மாவை தேடினா அம்மா அப்பதான் தலைவலி கோலமா இருக்கான். அதாவது ஒரு இது என்னன்னாக்கா, கல்யாண மந்திரங்கள்லாம் பார்த்தேன்னாக்கா இந்து மதத்துல சனாதன தர்மத்துல, இந்து மதம் கூட சொல்ல வேண்டாம், சனாதன தர்மத்துல விவாக மந்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வாத்தியார் சுவாமிகள்லாம் சமஸ்கிருதத்தை அப்படியே படிச்சு சொல்லிவிடுறா, கத்துன்னு சொல்லிவிடுறா. அதை எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்கின்றார் போல தமிழ்ல அதை சொல்லணும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பழப்பு போயிடும். ஆதியாருக்கு பழப்பு துட்டே கொடுக்க மாட்டா யாரும். ஏன்னா அதுல முதல் இதுல ஒரு இது என்ன சொல்றான்னா, ஒரு மந்திரத்துல நான் புக்ககத்துல இந்த பெண்ணானவள் மாப்பிள்ளையோட ஆத்துக்கு போனவன் புக்ககம். இப்ப மாப்பிள்ளை தான் பொண்ணாதுக்கு போறான், அது வேற. இந்த காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல அப்படி பொண்கள்லாம் புக்காதுக்கு போகும் பொழுது நான் ஒரு எக்காலத்திலையும் தலைவிதி கோலமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது முக்கியமா அந்த மந்திரத்துல வரும். அது யாராவது செத்து போனாதான் தலைவிதி கோலமா இருக்கணும். செத்து போயிட்டா எல்லாருக்கும் போது அன்னைக்கு நானா தலைவிரி இருப்பாவா, அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன். இப்போ கல்யாணத்துல என்ன, ரிசப்ஷன்லயே எல்லாரும் தலைவிரி கோலமா தான் இருக்காங்க. அதெல்லாம் ஃபேஷன். இப்போ இப்படி தொங்க விட்டுக்கணும், என்ன கரடி மாதிரி இதெல்லாம். ஏன்னா எதையோ பார்க்கறா, என்னத்தையோ பார்த்துக்கிட்டு அந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் கூட தெரியல. அதனால இன்னைக்கும் பிராமண குலத்தை விட மற்ற குலங்கள்ல நீங்க போய் பார்க்கணும், சேரியில போய் பார்க்கணும். நான் வந்து ஐ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னைக்கும் சொல்றேன், சேரியும் நம்ம நினைக்கிறோம் நாலாந்திர வர்க்கம்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க எல்லாருமே, நான் போய் குப்பத்துல எல்லா இடமும் பார்த்துருக்கேன், சாயங்கால நேரத்துல கூட வாசத்தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றக்கூடியவா பெண்கள் இருக்கா. அவளும் என்ன மஞ்சள் பூசிக்கிறா, தலை வாரிக்கிறான், எல்லாம் பண்றான். நான் கண்ணால பார்க்குறேன். அது மாதிரி எத்தனை பிராமண குடிகள் பண்ணியிருக்கான்றது அவ மனசுக்கே விட்டுவிடணும். ஏன்னா இன்னைக்கு யாரும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலை. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இன்னும் ஸ்டைல்ன்ற பேர்ல நாகரிகம்ன்ற பேர்ல வந்துட்டோம். அதனால கைகை வந்து தலைவிரி கோலமா இருக்கான்னா யாரோ போயிட்டான்றது தெரியாது. உடனே வந்து கேட்கறான், உடனே அப்பா வந்து பரகதி அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்றான். உடனே அழறான். சரி ராமன் எங்கன்னா, அவெல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோன்னு இன்னும் அழறான். அப்பா போயிட்டாருன்றதுக்கு ஒரு அழுகன்னா, அதை விட இன்னும் ராமலட்சுமணன் காணுமேன்னு கேட்டா அவெல்லாம் காட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு வந்து மூர்ச்சை அடைஞ்ச கீழே கொண்டு வரான். அப்படி ஒருத்தன் போயிட்டான். இப்ப அண்ணா தம்பிகள் 4 பேர் இருக்கா சொத்து. ஒருத்தன் வந்து வீட்டை விட்டு அவன் காணாம போயிட்டான் சின்ன வயசுலயே. அந்த சொத்தெல்லாம் இருக்கிற காலத்துல எழுதி விட்டாம போயிட்டான். அவன் செத்துவாள் ஓடி போய் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவா, கூட பிறந்தவா மற்றவாள்லாம். உடனே தாசில்தார் கிட்ட போய் ஒரு 5 10 கொடுத்து கூட ஒரு லீகல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தங்க பேருக்கு மாத்திட்டு எல்லாத்தையும் வச்சுக்குவான். அப்படியும் ஒரு குடும்பத்துல நடந்து இப்ப எங்கிட்ட அதுக்கு ஒரு மத்தியஸ்தத்துக்கு ஒருத்தர் கேட்டுன்னு இருக்காங்க. இதுல கூட இருப்பான்னு நினைக்கிறவா, யாரும் ஞாபகத்துல வரல. ஒருத்தருடைய சொத்தை வந்து அவன் எடுத்துன்னு போயிட்டான் எல்லாத்தையும். இப்போ வந்து எனக்கு அந்த சொத்துல பங்கு போட்டுருக்கான். நான் திருப்பி 25 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்தான். இப்போ வந்து சொத்தை போடுன்னு கேட்கறான். ஏன்னா கோடிக்கணக்கில் இப்போ போறது. எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தன் கழிஞ்சான் ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா இன்னைக்கு பங்காளிகள்லாம் இவங்களுக்காவது ஒழிஞ்சுட்டு நம்ம ராஜ்யத்தை ஆளுவோம்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் போனவனுக்காக ராமனுக்காக இவன் உட்காந்து மூர்ச்சை அடைஞ்சு அழுது, அதுக்கப்புறம் தான் கைகை நடத்துல உடனே அவன் ராஜன்னு கூப்பிடுறான். அடுத்ததான் இவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அதுலதான் இவனுக்கு ஆவேசம். ராஜன் மேற்கொண்டு காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு. ராஜன் உடனே அட நாசமா போறவங்க எப்படி என்ன சொல்றேன், இப்படி நான் ராஜான்னு எங்க இக்ஷ்வாகு குலதனத்துல இக்ஷ்வாகு வம்சத்திலேயே எங்க குடியில மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவன் என்னைக்குமே பட்டம் ஆள மாட்டான். எங்க வம்சம் அந்த மாதிரி, எங்க குடிப்பிறப்பு அந்த மாதிரி. ராமனுக்கு நான் எப்படி அரசாடுறது, யாரை பார்த்து சொல்லிட்டேன் இந்த வார்த்தையை. எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் சரி
நானும் சரி, ரெண்டு பேருமே ராமனுடைய சொத்துன்றான். இந்த மாதிரி வாழணும். அதுதான் பாரதந்திரத்தினுடைய. இந்த ராமனும் சரி, ராஜ்யமும் சரி, அடியனும் சரி, ராமனுடைய சொத்து. அவன் சொல்றபடிதான் நான் கேட்கணும்ன்றான். இப்படி எல்லாம் அவர்கிட்ட போய் நச்ச மந்தராயான் ஒவ்வொருத்தரையும் திட்டுறான். நன்னா திட்டுறான். பரதனுக்கு அவ்வளவு கோபம் வந்துட்டு முதல்ல கூணி அப்படி உள்ள வந்து பட்டு வஸ்திரம் கட்டிட்டு அவன் நல்லா பட்டு புடவை கட்டிட்டு வரான். பட்டாபி எழுதி வரணும். ஏன்னா அவன் என்ன நினைச்சா வேலைக்காரி பேச்ச கேட்டுட்டா எஜமானியம்மா, வேலைக்காரிக்கு நிறைய பொண்ணும் பொருளும் புரிஞ்சுட்டான். நம்ம பரதம் தான் ஆள போறான்னு. அவ உடனே இருக்கிற நகை நட்டு எல்லாம் போட்டு இந்த கோயிலுக்கு போனோம்னா கூட நம்ம இருக்கிற நகை நட்டு எல்லாம் போட்டு கும்பாபிஷேகத்துக்கு போனோம்னா என்ன இருக்கு, நிறைய காணாம போகுது. எங்க எப்படி போகணுமோ அங்க போகணும். அதனால இவன் என்ன பண்ணா, இந்த கூலி இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுட்டான். கை கொடுத்ததெல்லாம் எல்லாத்தையும் போட்டு பட்டு புடவை கட்டிட்டு செல்லு வரா. காலையிலையும் கொலுசு போட்டு இந்த கழுவி இந்த வயசுக்கும் அது வரும்பொழுதே அவ்வளவு சத்தம் கேட்ட உடனே அவன் பாக்குறான். அப்படி நாசமா போறவளை நீதானா இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம், பட்டு புடவை கேட்கறது அடி அப்படின்றாரு போல. நச்சம் அந்தராயா அவளை திட்டுறான். திட்டின உடனே இந்த வேலைக்காரி நாசமா போக, நீ எங்க அம்மாவை கொடுத்துட்ட, நேற்றுக்கு வரைக்கும் ராமன் தான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவன் எங்க அம்மா. அவ அப்படி வாழ்ந்தவன். கைகை வந்து ராமன் தான் எனக்கு பிள்ளைப்பா, முதல் பிள்ளை ராமன், ரெண்டாவது தான் பரதன்னு சொல்லுவான். அப்படி இருந்தவளை மனசை கலக்கி. அதனாலதான் கண்டவா பேச கேட்கக்கூடாது. வெளியில 10 பேர் 10 விதமா நமக்கு வேதம் ஓதுவான். அந்த வேதங்கள்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம உடப்பிறப்பினோட இது இல்லாம போயிடும். அதனால எதுவாக இருந்தாலும் சரி, கோடி கொடுக்கணும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி வரும்னா. அதனால என்ன பண்ணிட்டான் அவன், உடனே இவளை திட்டிட்டு, சரி இவளை திட்டி என்ன பிரயோஜனம், இது வேலைக்காரி, எஜமான விசுவாசத்துல ஏதோ அவளுக்கு நல்லது சொல்லுவோன்ற மாதிரி ஒரு எஜமான விசுவாசத்துல சொல்லிட்டு, எங்கம்மாக்கு எங்க போச்சு புத்தி, நேற்றுக்கு வரைக்கும் அவன் ராமனை தானே சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கு இன்னைக்கு என்ன ஒரு புதுசா வந்து பரதனை பத்தின்னு சொல்லி கைய நாசமா போகனே திட்டுறான். நன்னா திட்டுறான். அவளை செத்து போனா கூட பரவாயில்லன்னு கூட சொல்லிடுறான். அப்படி இது பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி அம்மா தாய் பாசம் பெத்த வயிறு அடிச்சு கொடுத்து இந்த கழுத்துக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு தசரதனை திட்டுறான். அந்த கழுத்துக்கு எங்க போச்சு புத்தி, இப்படி போய் 3வது கொண்டாடிட்டு போய் மயங்கி கிடக்கிறது. இந்த வயசுல மேல இருக்கு, இதுக்கு என்ன வேண்டி இருந்து இப்போ அவகிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அது வேண்டாம் அப்படின்னா அப்புறம் ராமனை திட்டாருன்னு பார்த்தான். இந்த ராமனுக்காக கொஞ்சம் புத்தி வேண்டாமா, அப்பா நீ சேர்ல நவுந்துக்கோ, ஒன்னாலதான் எழுந்துக்கோ முடியல உட்கார முடியல, பொம்மை மாதிரி இருக்கிற கழம், அதனால நல்லது நானே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா இவன் யுவராஜுக்கு பதிலாக எல்லாத்தையும் எடுத்துருக்கலாமே, இவன் அப்படி அவனும் பண்ணாம விட்டுட்டானே. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த பூனை குட்டி போட்டா 4 இடங்கள்ல வைக்கும் எங்கேயாவது மறைச்சு. அது போல இந்த 4-5 பேரை திட்டிட்டு கடைசியில என்ன பண்ணா, இதெல்லாம் மத்பாவம் அகமேவ பாவம், இது என்னுடைய பாவத்தினால்தான் ராமன் காட்டுக்கு போயிருக்கான், இது மத்வால குறை சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணணும், நான் பிறந்ததே பாவம், நான் பிறந்ததுக்கு மேலாக இந்த கேகை தேசத்துக்கே ஓடி போயிருந்தேன் இல்லையா, அது போகாம நான் இந்த ராமனோட இருந்திருந்தா இந்த மாதிரி எங்க அப்பா பண்றதுக்கு விட்டுருப்பேனா அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்னுடைய பாவம்னு அவன் சொல்றான். என்னுடைய பாவத்தினால்தான் இன்னைக்கு போயிருந்தான் காட்டுக்குன்னா. உடனே அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து மணி அழுத்தார், பிள்ளை இல்லாதவன் எப்படியா ராஜ்யத்தை ஆடுறது, என்ன மட்டும் இருக்கு ராஜ்யம் கூப்பிடுறீங்க அப்படின்னு அதையும் கேட்கறான். சத்துவகுணை வச்சு மேற்கொண்டு காரியம் பண்ணி அதுக்கப்புறம் இவனையும் பண்ண சொல்றான். பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே இவன் இங்கிருந்து கிளம்பி, நான் ராஜ்யத்தை ஆளமாட்டேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இது ராமராஜ்யம், அதனால ராமராஜ்யம் தான் வளரணும், என்னுடைய ராஜ்யம் இருக்கக்கூடாது, இந்த பாரதத்திலேயே பரதனுடைய ராஜ்யம் ராமராஜ்யம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். பாரதத்திலேயே பாரத ராஜ்யமானது பரத ராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்றத அவன் சொல்லி உடனே என்ன பண்றான், எல்லாத்தையும் சேனைகள்லாம் கூட்டிக்கான். அதுக்காக என்ன பண்றான், 2 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த காட்டுக்கு போற வழியெல்லாம் பெருசு பண்ணு, காட்டுக்கு போற வழியெல்லாம் பாதையெல்லாம் நல்லா இது பண்ணு, தேரெல்லாம் போகணும், எங்க அம்மா வரணும், பெரியம்மா வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லி ஊர் ஜனங்களையே கூட்டிட்டு போறான். தேர் படம் காலாட்டு படம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடறான். என்னன்னாக்கா ராமனை அழிச்சு வரணும், வரும்பொழுது அவன் ராமராஜ்யத்தினுடைய அதிபதியாக வரணும்ன்றதுனால அந்த எண்ணத்தோட அவன் அழிச்சுட்டு போறான். அதனால போகும்பொழுது குகன் இடத்துல போய் நிற்கிறான். குகன் கிட்ட வரும்பொழுது குகன் பார்க்கறான், சந்தேகம் பண்ணான். இவன் ஏதோ அங்கேயும் போய் அவனை நிம்மதியா இருக்க விடாம இவன் கொண்டு வருவானுன்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே தன்னுடைய ஆளுகள் எல்லாம் கூட்டு, மீனவர்கள் எல்லாரையும் கூட்டு, பரதன் வரான்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் அவனை எழுத்து வைக்கணும் அப்படின்றான். கிட்டக்க வந்த உடனே சுமந்திரர் உள்ள போறார். முதல்ல குகனை பார்க்க, அப்பா அவன் மரபுரி தெரிச்சுட்டு வந்திருக்கான். பரதன் என்ன சொல்லிட்டான், நான் காட்டுக்கு போறேன்னு மரபுரி தெரிச்சுட்டு வந்திருக்கான். அவன் ராமனுக்காக வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே ஐயோ அவனை தப்பா நினைச்சிட்டோம், இப்படி ஒரு ராமபக்தி இருந்தா அவனுக்கு நினைச்சிட்டு குகனே அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு எல்லாம் தங்க சொல்லி அவனை நானே கொண்டு போய் விடுறேன், ஒரு 500 படகுல ரெடி பண்ணி அந்த பக்கம் கொண்டு போய் விடுறான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான் குகனு, நான் உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, ஆனா லட்சுமணனை பத்தி சொல்றேன்,
லட்சுமணன் வந்து தூங்காம இங்க இருந்து இங்கதான் அண்ணாவும் பண்ணி இங்கதான் படுத்துட்டு இருந்தா அந்த தரையில. கல்லணை மேல் துயின்றான், மெல்லணையில துயின்றான். அதை காமிச்சு இங்க கீழே திருவடி பக்கம்தான் ராமன் லட்சுமணன் தூங்குறானா, தூங்கவே மாட்டேன்ட்டான். நான் தூங்காம காவல் காத்துட்டு இருந்தான். அவன் தான் அப்படி ஒரு இது பண்ணினான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் நினைக்கிறான் அவன் தான் உண்மையான பிரதர் சகோதரன், நானும் இருக்கேன்னு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப இவனுக்கு கம்பர் கூட எழுதுறார், இவன் தான் பெரிய, உண்மையாலே பரதன் தான் பெரியவனா. பரதனுடைய குணமானது இப்படி ஒரு ராமனை ஆளவும் தான் ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்டு வரான் இல்லையா. அதுக்கு என்ன சொல்ற, பெரியவாச்சான் பிள்ளை நம்மள எல்லாம் எழுதுறான், உப்பங்கழி கழியானது கடலை பார்த்து சொல்லுகிறதுன்னா, அதாவது பிறந்தாத்து பெருமையை உடம்பிறந்தான்னு சொல்றது. கழி உப்பங்கழினா ஒரு கால்வாய் மாதிரி இருக்கிறது, கடல்ல ஒரு சமுத்திரம். அதனுடைய பெருமை யாருக்கிட்ட சொல்றா, கடல் கிட்ட சொல்றான். கடலாக இருக்கிறவன் பரதன்றான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ உலகத்துல பல சகோதரர்களை பார்க்கணும்னா, ஆனா பரதனை மாதிரி ஒரு சகோதரனை பார்க்க முடியாதுன்னு குகன் சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பரத்வாஜர் கிட்ட போறான், பரத்வாஜரையும் பார்க்கிறார். பரத்வாஜர் உடனே இவன் கொண்டதுக்கு வரானோ ஒரு யூகத்துல அவங்ககிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே அழறான் பரதன், சுவாமி நான் அப்படி பண்ணுவேனா, எங்க அண்ணாவை தவிர அவங்ககிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்க தான் இப்படி வந்திருக்கிறேன், எங்க எல்லாரும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோ. என்னை கெடுத்து வந்தவளே இவள் தான் கையை எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்படி இவதான் குரூரி, இவ பாதகி அப்படின்னு சொல்றான். காட்டு அனுசன் இவதான் கொலகாரி அப்படின்ற மாதிரியே சொல்றான் அம்மாவை. அப்படியெல்லாம் சொல்லி அவனை அழைச்சிட்டு போயிட்டு கடைசியில சித்திரகூடம் போறான். சித்திரகூடம் போய் அங்கதான் மந்தாகினி நிறுவனத்துக்கு பக்கத்துலதான் அந்த பர்ணசாலையில ராமன் இருக்கான். அந்த இடத்துக்கு வரும்பொழுது பரதன் ஒரு தூரக்கேந்தே பார்த்து விடுறான். தூரக்கேந்தே பார்த்துட்டு சேனைகள்லாம் அப்படியே இருந்தோ, நான் முன்னாடி நடந்து போறேன், ஏன்னா அத்தனையும் போயிட்டு இருந்தா பயந்துட போறா யாராவது அப்படின்றதுக்காக எல்லாம் நடக்கிறேன்றான். அந்த நேரம் பார்த்து ராமனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, ஏதோ புகையா இதுவா வந்து இருக்கு, ஏதோ வர மாதிரி இருக்குது, நீ என்னன்னு பாருன்னு ஒரு மரத்து மேல ஏறி பார்க்கறான். பார்த்தா பரதன் வரான்றது தெரியுது, அவன் நாட்டு போட்டியில இருந்து எல்லாம் தெரியுது. இவன் பார்த்துட்டு, அண்ணா நீ இங்கே இரு, மண்ணியோட இங்கே இரு, நான் போறேன், இப்பவே அத்தனை பேரையும் வெட்டி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புற கத்தி எடுத்து ஊற்றிட்டு போறேன்ட்டான். உடனே இவன் சொன்னா எதுக்காக போறேன், இல்லை அவனை கொல்லணும் பரதன். ஏன்னா பரதன் நம்மளை கொல்றதுக்காகத்தான் நினைக்கிற, இல்லடா அவன் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறவன், நம்மளோட தான் அவன் இருப்பான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும்டா, அவன் அந்த மாதிரி குணம் இல்லை. உனக்கு ஒரு ராஜ்யத்து ஆசை இருந்தா நீ போ, உனக்கு அவனை கொடுக்க சொல்றேன். இப்போ கூட அவன் ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுக்கறதான் வந்திருப்பான். அந்த அளவுக்கு இவனுக்கு தெரியுது ராமனும். அதனால அவன் வந்த உடனே அவன் சேவிச்சு கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணெல்லாம் மறைக்கிறது, அவன் விழுந்து சேவிக்கிறான். கல்வி இருந்தே சேவிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது பெருமாளை சேவிக்கனா இப்படி முறைன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பரதன் வந்து வசிஷ்டர் ஜாபாதி சமுத்திரன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு சரணாகதி. அவ்வளவும் பண்ணி அவன் சேவிக்கிறான். சேவிச்சதுக்கு அப்புறம் அவனை கூட்டு வழியில உட்கார வச்சுக்கிறான். ராமன் பரதனை கூட்டு கிட்டக்க வாடான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு மாறு கூட தழுவிட்டு அவனை தழுவிட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்கறான். நீ எல்லாம் ராஜ்யத்தை எப்படி விசேஷம்லாம் ஒழுங்கா நடக்குதா, வேலைக்காரெல்லாம் ஒன்று ஒழுங்கா வேலை செய்யறாளா, சேனாதிபதி என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இந்த ராஜ்ய பரிமாணத்துல என்னென்ன உண்டோ, டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்கணும் ராஜ்யத்தை, அப்பா எப்படி இருக்கார், அம்மா எப்படி இருக்கா, எங்க அம்மா எப்படி இருக்கா, உங்க அம்மாவுக்கு திருப்தியா இருக்காளா, எதிரிகள் யாரும் நாட்டை சுற்றி வராம இருக்கா, நீ கரெக்டா தர்மமா இருக்கியா, பகல்ல தூங்காம இருக்கிறியா, இப்படி 100 கேள்வி கேட்டு நம்ம ராஜ்யத்துக்கு பெரியவா சொல்றதெல்லாம் கேட்கணும். அதனால நீ பெரியவா சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு தான். அதுக்கப்புறம் தான் பரதம் வாங்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு நாளைக்கு சொன்னதை விட்டுட்டு இந்த கடைசியா இருக்குது, அதுதான் முக்கியம். பெரியவா சொல்றதை கேட்கணும்னு சொன்ன இல்லை, அந்த பெரியவன் நீ இருக்க, அதனால வந்திருக்கு, இப்போ மட்டும் கேட்கறது. எவ்வளவு ராஜதர்மத்தை உண்டோ அத்தனையும் சொல்லி பெரியவா பேச்சு மதிப்பு கொடுத்து அதை நீ செய்யணும்னு சொன்னே. மூத்தவன் இருக்கு, இளையவன் ஆடுறதுன்னு நம்ம பண்ண இதுல கிடையாது, அதனால நீ தான் ஆடணும்னு அவன் வந்து கேட்கறான். அவன் முடியாதுன்றான். இவ்வளவும் சொல்லி வாடக்குள்ள நடந்து இந்த பரதனுக்கு அப்போ ஒரு இது சொல்றான். அதுதான் முக்கியமானது, அதை மட்டும் சொல்லி விடுறான். அதாவது அந்த பரதனிடத்துல சொல்லக்கூடியது அந்த வார்த்தை வந்து அயோத்தியா காண்டத்துல வேற எங்கேயும் கிடையாது. அந்த பக்கம்லாம் முன்னாடி இவனுக்கு பட்டாபிஷேக டைம்ல கிடையாது. இவன் என்ன சொல்றான் ராமன், டே பரதா, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது, அப்பா அண்ணா கேட்கிறோம், உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அப்பா வந்து 2 வரங்களை கொடுத்தார். அதுல ஒரு வரம் வந்து ராஜ்யத்தாளருக்கு கொடுக்கணும்னு, என் பிள்ளை கொடுக்கணும்னு கேட்டுருக்காங்க. அதனால இவரு சரின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாரு, ராமன். இந்த ராமன் தனக்கு பட்டாபிஷேகம் அவங்க அப்பா கூப்பிடு பொழுது அரண்மனையில அந்த இடத்துலயே அவர் சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கும் மேல இவனுக்கு எப்படி தெரியும் ராமனுக்கு இந்த கதை? அவங்க அப்பா வரம் கொடுத்தது, ராமன் வந்து அந்த கைகையை கல்யாணம் பண்ணிக்கும் போது பிறந்திருக்கானா இல்லையே, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும். இதெல்லாம் தான் ராமானுடைய வியாக்கியானங்கள் உபன்யாசங்கள்ல வரும்.
ராமானுஜருக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ராமனுடைய அரண்மனையில அந்த புறத்துல அவர் வளரும் பொழுது விருத்தர்கள்னா வயசானவா தான், அவர்களுக்கெல்லாம் இளங்குமரர்கள் அந்த இதுக்கெல்லாம் இளவரசர்களுக்கெல்லாம் வயசானவாளை தான் வேலைக்கு போட்டிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வயசான கிழங்கள் தான் ராமனுக்கு கைங்கறி மண்டலுக்கு வரும்பொழுது, ராமா உங்க அப்பா அப்படி சின்ன வயசுல அப்படி இருந்தார், அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா, 2 தலைமுறை பார்த்துருவாங்க. அதனால அப்போ உங்க அப்பா வந்து இந்த மாதிரி கைகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 2 வரன்லாம் கொடுத்துருக்காரு ராஜ்யம். அதுக்கும் ராமானுஜர் பதில் சொல்றாரு. ராஜ்யம் கொடுக்குறேன்னு தான் சொன்னாரே தவிர அயோத்தியை கொடுக்குறேன்னு சொல்லலை. அயோத்தி சாம்ராஜ்யம் அவனுக்கு கொடுக்குறேன்றத சொல்லலை. ராஜ்யம் கொடுக்குறேன், பரதனுக்கும் ராஜ்யம் கொடுக்குறேன். ஏன்னா 4 பிள்ளைகள் இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும், அதனால யாருக்கா இருந்தாலும் கொடுக்குறேன், உன் வயிற்றுல வர்ற பிள்ளைக்கும் நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனா அயோத்தியை கொடுக்குறேன்னு அவன் சொல்லலை. அந்த அவசியம் இல்லாதனால தான் ராமனுக்கு கொண்டாப்பு. இதெல்லாம் அந்த உள் நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. இப்படி சொல்லி அந்த பரதனோட இது பண்ணி பரதன் என்ன பண்றான், இப்போ காட்டில் நடக்கும் பொழுது ராமன் எப்படி நடந்தான், வெறும் காலில் நடந்தான். பொருந்தார் கைகோள் முதிப்பாயம் பரல் பாயன்ற எல்லாமே வெறும் காலில் நடந்திருக்கான். எல்லாம் பரல் சரளங்கள் எல்லாம் குத்துறது. அப்ப அங்க பாதுகையை கொடுத்தான்றாலே எப்படி கொடுத்தான், இது ஒரு சந்தேகம். இந்த பாதுகையை கொண்டு வந்தது பரதன். ஏன்னா அண்ணாவை ராஜ்யத்துக்கு அழைச்சி வச்சு பட்டாபிஷேகமா அவர் ராஜாவா வரணுன்றதுனால பொன் ரத்தனங்கள் வைடூரியங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய பாதுகையை எடுத்துட்டு அதை கொண்டு வந்து அண்ணாட்ட கொடுக்கணுன்றதுக்காக அதை தூக்கி வந்துருக்கான். நீ இதெல்லாம் யாரும் தேர்வு எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கான். அப்படி இருக்கிறவங்க கடைசியில் அவன் என்ன பண்ணான், அப்பா சொன்னதை நீயும் கேட்கணும் நானும் கேட்கணும்,